ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு வந்து பசங்க வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து இப்போது வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம தோசை இட்லி சாதம் இதே சாப்பிட சொன்னால் அவங்களுக்கும் போர் அடிக்கும் தானே. அதனால் ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி தட்டை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் ஸ்நாக்ஸ்க்காக தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மாதம் 2 மாதம் கூட இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்கு. இந்த தட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக செய்கிற தட்டை விட இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி உங்களுக்கு காட்டிடுறேன். வாங்க சட்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தட்டை வந்து நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஈடுக்கு ஒரு 10லேருந்து 15 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் இது. வந்து நம்ம சலாட் மாதிரி ஒரு ஆனியன் டொமேட்டோ அதெல்லாம் போட்டு மேலே கொடுத்தோன்னா கூட சாட் மாதிரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இது நம்ம ஓமம் இருக்கும் இல்லையா, அது போட்டிருக்கேன். அப்புறமா மெலிசாக கட் பண்ண கருவேப்பிலை ஒரு 2 கையளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு இது நல்லா ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம போட்ட உப்பு காரம் அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மாவில் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பூரி மாவு பிசைவோம் இல்லையா, சப்பாத்தி மாவு பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது மாவு வந்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஊற வைக்கணும் 1/2 மணி நேரம் அப்படி எதுவுமே இல்லைங்க. ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு உடனே நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம இந்த மாவு பிசைறதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு சுவையான ஒரு ஸ்நாக் இது. பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சியாச்சு. இது நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா இது வந்து மேஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கையில் நல்லா மசிச்சுட்டு நல்லா பிசையுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம செய்கிற தட்டை சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மலாக பூரி பெரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பூரி இது இருக்கும் இல்லையா ப்ரெஷர், அந்த மாதிரி அதில் கூட நீங்கள் ஒரு உருண்டை பிடிச்சி அப்படியே பூரி ப்ரெஷரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாக பூரி பிசைவோம் இல்லையா, இந்த மாதிரி இது இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட, இதில் கொஞ்சம் மாவு அப்படி மேலே போட்டுட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணணும், உருட்டுட்டு மெலிசாக பெரட்டணும். நம்ம எவ்வளோ மெலிசாக பண்ணுறோமோ அவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுக்கு இந்த தட்டை வரும். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இந்த இதுக்கு ஃபுல்லாக இப்படி நல்லா மெலிசாக நம்ம பூரி மாதிரி நம்ம தட்டிடலாம். இது என்ன நான் சொல்கிறேன்னா, நம்ம பூரி ப்ரெஷர் இருந்தால் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி டைரெக்டாக ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி டைரெக்டாகவும் ப்ரெஸ் பண்ணிடலாம். இல்லை நம்மக்கிட்ட பூரி ப்ரெஷர் இல்லை, அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஃபுல்லாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன மூடியோ ஒரு டீ கப்போ இல்லை ஒரு சின்ன நம்ம எந்த சைஸ் வேணுமோ நம்மளுக்கு தட்டை அந்த மாதிரி ஒரு கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது மேலே நம்ம அப்படியே ஒரு சர்க்கிளாக நம்ம கட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இது மேலே நம்ம இப்படி நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது பூரி மாதிரி பொங்கி வந்தால் நல்லா இருக்காது. அதனால நம்மளுக்கு இது கிறிஸ்பியாக வரணுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அது மேலே பொங்கி வராது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி சின்ன மூடி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? ஒரே ஈடுக்கு நம்ம வந்து ஒரு 10-15 பண்ணிட்டோம். நம்ம பூரி ப்ரெஷரில் கூட 1-2 தான் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 வரைக்கும் நீங்கள் ஒரே வாட்டி பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்ம இப்படி மாவு நம்ம இப்போ இது பண்ணது மட்டும் கட் பண்ணாதது மட்டும் இப்படி வந்துடும் நம்மளுக்கு. அப்புறமா ரவுண்டாக அழகாக நம்ம தட்டை எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக எல்லாமே ஒரே சைஸு, ஒரு பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தால் தான் நம்மளுக்கு
சாப்பிடணும்னு தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே அளவுக்கு அந்த கலர், அந்த கருவேப்பிலை அங்கங்கே தெரியுது. அப்படியே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி தட்டையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம எண்ணெயும் சூடாயிடுச்சு. நம்ம இதில் எண்ணெயில் போட்டுட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான். ஆனால் இங்கே நம்ம வந்து சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா இது நமுத்தி போயிடும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த தட்டையெல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில், இல்லைன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. இது 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் இப்படி இருக்குது இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். பபிள்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு தட்டை எல்லாம் மேலே மிதந்து வந்து பபிள்ஸே இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம தட்டை ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம இது எடுத்து ஒரு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா தான் இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள், சலசலப்பே இல்லை. இப்போ நம்ம தட்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் இந்த தட்டை நிறைய நாளுக்கு வச்சுக்க முடியும். இந்த எண்ணெய் எல்லாம் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டோன்னா இந்த எண்ணெய் எல்லாம் மேலே இருக்கிற எண்ணெய் எல்லாம் அதுக்கு ஒட்டிக்கும். அப்புறமா நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.